இடம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா நகர், மேற்கு சேரன் வீதி, அன்னை தெரசா நகர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சாரம். இது உள்ள பெரிய ஊரே இருக்குது. இந்த டர்னிங் பாயிண்ட்டு, இந்த வாய்க்கா டர்னிங் பாயிண்ட் இருக்குதுல்ல, இந்த ரோடு பாருங்கள். யார் வந்தாலும் இந்த இடத்துல வந்து வேறு வழியே கிடையாது. அங்கேருந்து எதிர்க்க வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து வாகனம் வந்து ஓட்டவே முடியாது. ஒரு ஸ்கூலு எமர்ஜென்சி போகிறாங்க வராங்க, ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்கனாக்கா டக்குன்னு இந்த இடத்துல ஏதோ ஒரு சிக்னலில் வந்து டக்குன்னு பிரேக் அடிச்சாங்கன்னா கீழே வந்துடுவாங்க. அந்தமாரி தான் அந்த ரோடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நான் எதுக்கு ரோடாகவே காட்டிகிட்டு இருக்கிறேன்னா, அந்த ரோடு வந்து சாலைன்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் மக்களுக்கு. அதனால் அந்த சாலையை வந்து பராமரிக்கணும். அதேமாரி இந்த எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதுவும் நடு ரோட்லேயே தான் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் போகிறவங்களுக்கு ஓகே, ரைட் சைடில் வரவங்களுக்கு அது ஓகே கிடையாது. ஏன்னா இந்த பள்ளத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் சைடில் ஏறி தான் வருவாங்க. இப்போ கொஞ்சம் பொதுப்பணித்துறை வந்து இதை வந்து சரி பண்ணுங்க. இந்த பள்ளத்தையும் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அளவுக்கு, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, இந்த ரோட்டில் நிறையா இடத்துல இருக்கும். அதாவது 45 ஃபீட் ரோட்டில். இது வந்து வெங்கடேஸ்வரா நகர். இந்த ஏரியா வந்து சின்னையம்பேட்டை மெயின் ரோடு, வெங்கடேஸ்வரா நகர். உள்ளே பார்த்தா ஒரு 500 குடும்பம் மேலே இருக்கும். அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ பெரிய ஊர். ரைட்டு திரும்பினா 45 ஃபீட் ரோடு. இந்த இடத்த கொஞ்சம் இந்த இடம் தெருவில் நிறையா இடம் அதேமாரி குண்டும் குழியுமாக இருக்கும். இந்த ரைட்லேயே அதேமாரி நிறைய ஸ்பீடு இது ட்ரைனேஜ் போட்ட பள்ளம்லாம் மோடாக தூக்கின்னு இருக்கும். வண்டி எப்படி ஓட்டுவாங்க சொல்லுங்கள்? வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ரோடு அழகாக இருக்கிறதுனால அங்கேருந்து வேகமாகவே வருவாங்க. வேகத்தடை ஒன்று இருக்குது. டக்குன்னு என்ன ஆகணும், அந்த வேகத்தடை இல்லாமல் இங்கே ஒரு பள்ளமும் இருக்குது. பெரும்பாலும் பேர் கவனத்தோடு போகிறதில்ல. வீட்டில் பல சிந்தனைகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த சிந்தனையோடு தான் போவாங்க. அலுவலகத்தில் பிரச்சனை இருக்கும். இப்போ அதெல்லாம் யோசிச்சுனே வரவங்க டக்குன்னு நீங்கள் வந்து பிரேக் அடிக்க மறந்துட்டாங்கன்னாக்கா சடனாக பிரேக் பிடிச்சா ஆக்சிடெண்ட் ஆகும். இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா ஒரு அடையாளம் எங்கே இருக்குது அதுன்னு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு அடையாளத்தை இந்த கோயில் ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் காட்டுறோம்.